பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றும் என்றும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துச் சொல்வோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதனின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்தங்களே, இன்று ஜும்ஆ தொழுகையில் கஅபத்துல் முஷர்ரஃபாவில் இமாமுல் ஹரமைனி ஷரீஃபைன் ஷேக் தக்தூர் அப்துர் ரஹ்மான் அசுதைசி அவர்கள் தொழ வைத்த 2 ரக்காஅத்திலும் நம்முடைய ஈமானிய சிந்தனையை தட்டி எழுப்பிய வசனமும் அத்தியாயமும் ஆகும். முதல் ரக்காஅத்தில் ஓதினார்கள் சூரா முஹம்மத் என்ற அத்தியாயத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிஸம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல்லாஹு யஅலமு முத்தகல்லபக்கும் வ மஸ்வாக்கும். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அவன்தான் வணக்கத்திற்குரியவன். அல்லாஹுவே வணக்கத்திற்குரியவன். நபியே, உங்களுடைய மற்றும் முஃமினான ஆண்களுடைய முஃமினான பெண்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவீராக. அந்த அல்லாஹ் உங்களுடைய நடமாட்டத் தலத்தையும் உங்கள் தங்குமிடத்தையும் அல்லாஹுவே நன்கறிபவனாக இருக்கின்றான் என்ற அர்த்தமுள்ள வசனத்தையும் 2ஆம் ரக்காஅத்தில் நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்ற அர்த்தமுள்ள இந்த அத்தியாயத்தை ஓதினார்கள். இந்த வசனங்களை கேட்கும் பொழுது நம்முடைய ஈமானை ஓரிரை கொள்கையை தட்டி எழுப்பியதாக தொழக்கூடிய தொழுத நாங்கள் எல்லோரும் உணர்ந்தோம். அல்லாஹ் ஓரிரை கொள்கையை ஸ்திரமாக உள்ளத்தில் நிறுத்துவானாக என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.